சொல்றது கேளு. பல்வேந்தர் என் கையை விடு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்கா கையை பிடிச்சு இழுத்துட்டு வருவ? உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ உண்மையிலே பைத்தியம் தான். நான் ஏன் இவளை எடுத்துட்டு வந்தேன் தெரியுமா? இவளுக்கு உண்மையை புரிய வைக்கத நான் பார்த்தேன். நீ என்னடா என்ன அடிக்கிற? என்ன அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல இவளுக்கு புரிய வை. ஷாலு, நீ ஷாலு இவனை விட்டு தள்ளு. நீ எதுக்காக இங்க வந்த? ஏன் இப்படி பண்ற? நீ அவங்க கூட தானே இருந்திருக்கணும். பாணி பாவம் தனியா நிக்கிறா. ஆயுஷ் சித்தி கூட பத்திரமா இருக்கா. நீ தனியாலாம் போக கூடாது. மாமாவை பார்க்க நானும் உன் கூட வந்துதான் ஆவேன். யார் உங்க அத்தான் ஹெல்ப் பண்ணுவானா? அவனுக்கு ஒரு உதவி தேவை. இவன் போய் உதவி செய்ய போறாளா? பெருசா உதவி செய்ய வந்துட்டாங்களா? போங்க, போய் செத்து மடிங்க. நீங்களே போய் கிணத்துல விழுங்க. அதோ பாட்டி, பாட்டி நில்லுங்க ப்ளீஸ். என் ஃபேமிலி எல்லாரும் உள்ள இருக்காங்க. நான் போய் ஆகணும். என்ன விடுங்க. பாட்டி, பாட்டி பாத்து போங்க. பாட்டி நில்லுங்க. இந்த கேஸை நீங்க தானே ஹேண்டில் பண்றீங்க. இதெல்லாம் எப்ப சரியாகும்? எல்லாரும் எப்ப வெளியில வருவாங்க? இங்க பாருங்க, நாங்க எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமே வந்துருவாங்க. ஆனா ப்ளீஸ், நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், வீட்டுக்கு போங்க. இங்க ஷூட் அவுட் நடக்க வாய்ப்பு இருக்கு. யார் மேல வேணாலும் குண்டு போடலாம். சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. அப்பதான் அவங்களால வெளியில வர முடியும். மேடம், சாரி மேடம், உங்களுடைய ஃபுல் ஃபேமிலியும் கோர்ட்டுக்குள்ள இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? எங்க ஃபேமிலிக்கு பதிலா உங்க ஃபேமிலி உள்ள இருந்திருந்தா என்ன வருத்தப்படுவீங்களோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். இதெல்லாம் சரியே இல்ல. நீங்க ஒரு பொறுப்பான மீடியானா என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்கணும். இந்த விஷயம்லாம் ஏன் நடக்குதுன்னு கேளுங்க. நீங்க சரியா நேர்மையான கேள்வியை கேட்டா அப்ப உங்களாலையும் பொறுப்பா நடந்துக்க முடியும். ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. ப்ளீஸ் லீவ் அஸ் அலோன். என்னடி நீ? உன் பெரிய அக்காவோட திகிடு திட்டம்ல நாங்க மாட்டிக்கிட்டோம். திகிடு திட்டம்னா என்ன? அவ பண்ண அக்கிரமத்தை தான் சொல்றேன். அவ பண்ண அக்கிரமத்தினால இப்ப நாம எல்லாம் மாட்டிக்கிட்டோம். இங்க வந்திருக்கவும் கூடாது, இப்படி மாட்டிருக்கவும் கூடாது. உயிரோட வீட்டுக்கு போவோமானே தெரியலையே. இப்ப என்ன ஆச்சு சார்? சார், எனக்கு பைத்தியம் பிடிக்குது சார். ப்ளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க சார். உள்ள என்னோட அம்மா, என் குடும்பம், என்னோட அண்ணா, அண்ணி, மாமா எல்லாரும் உள்ளதா இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாம நான் இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கவா? என்னால முடியாது. நான் சொல்றது கேளுங்க, என்ன உள்ள போக விடுங்க சார். நான் உனக்கு புரிய வைக்கிறேன்ப்பா. சார், என்ன புரிய வைக்கிறீங்க? என்னால கேட்க முடியாது. நான் உள்ள போவேன் சார். அது வேண்டாம். I'm going. ஆயுஷ், சொன்னா கேளு சார், ப்ளீஸ். சொல்றேன்ல, மரியாதையை விட்டுரு. சரிங்கறல. ஆயுஷ், இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணாத. கண்ணுல கைய வச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல? நீ சுடுற வரைக்கும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. உன்னை சுட்டுருவாங்க. Damn it. வா. ஆயுஷ், அடங்கப்பா. ஐயோ, டூர் ரன்னிங் பண்றாங்க. நான் இங்க அலோன், மீ கோ வேர். சரி, என்ன நடக்குதோ அதையும் பாத்துறலாம். நானும் ஆயுஷ் பாணி பின்னாடி ரன் பண்ணிடுறேன். ஏய், நில்லுங்க. என்னாச்சு? அந்த பொறுக்கி பையன் பல்வீந்தரை பத்தி நினைக்கிறியா? கமான் மலிஷ்கா, சரி ஒன்னு சொல்லு. அவ சொன்னாலும் யார்கிட்ட சொல்லுவான்? லுக் டாட், அவன் லக்ஷ்மி கிட்ட சொன்னா ஐ கேன் ஹேண்டில். அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா அவன் ரிஷி, நீலம் ஆண்டி, வேற யார்கிட்டயாவது போய் சொன்னா நான் ஜெயில தான் இருப்பேன். ரைட். என்ன ரைட்? நான் ஜெயிலுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களா? நீங்க பண்ணிருக்க வேலையே அப்படிதான். அந்த பல்வேந்தரை போய் நீங்க கோவப்படுத்திருக்கீங்க. மலிஷ்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்க. நான் சொல்றத கேளு. இந்த பல்வீந்தர், நீலம், விரேந்தர், ரிஷி, இந்த 3 பேர்ல யார்கிட்ட சொல்லணும்னாலும் அவன் டெரரிஸ்ட் கிட்ட போயே ஆகணும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? அவன் சாக விரும்ப மாட்டான். ஏன்னா இந்த 3 பேரும் டெரரிஸ்ட் பிடியில இருக்காங்க. இவன் கண்டிப்பா அங்க போக மாட்டான். அதோட இவன் லக்ஷ்மி கிட்ட சொன்னாலும் எதுக்கு டென்ஷன்? டாடி, நான் சொல்றத நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. ஜஸ்ட் இமேஜின், எல்லாம் நார்மல் ஆயிட்டு நாம இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டா, அதுக்கப்புறம் கூட இவன் அங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லலாம் இல்லையா? இதெல்லாம் முடிஞ்சு நம்ம வெளியே போனா கூட அப்ப அவன் இவங்க கிட்ட சொன்னாலும் அவங்க நம்ப கூடாது. இவன் பேச்ச நம்பாம என்ன மட்டும் நம்பணும். அப்படி நம்பினாதான் சரியா இருக்கும். அண்ட் ஐம் டெல்லிங் யூ டாட், இதான் சரியான சந்தர்ப்பம். நீலம் ஆண்டி முன்னாடி ஹீரோயினா வந்துடலாம். அப்படின்னா? ஐயோ டாட், இப்ப நீங்களே பாத்தீங்க இல்லையா? லக்ஷ்மி எப்படி நீலம் ஆண்டி முன்னாடி குதிச்சு அப்படியே ஹீரோயினாக முயற்சி பண்ணா. சோ இப்ப அதையே நான் பண்ணக்கூடாது. அப்பதான் ஆண்டி முன்னாடி நான் ஹீரோயின் ஆவேன். அப்படின்னா டெரரிஸ்ட் கிட்ட போக பாக்குறியா? ஆர் யூ மேட்? பேசுறதுக்கு முன்னாடி யோசி. நான் போவேன் டாட். சரி டாட், நீங்களே யோசிங்க. கொஞ்ச நேரத்துல நாம எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறோம். அப்பவும் பல்வேந்தர் வெளியில போயிட்டு என்ன பத்தி எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அப்பவும் ஆபத்து தான். அதோட நாம தப்பிக்க முடியாம இங்க செத்துட்டோன்னு வைங்க. நான் ஹீரோயின் ஆகாட்டியும் நான் செத்துதானே மடிவேன். நான் இப்படி சாக விரும்பல டாட். எனக்கு நீலம் ஆண்டி முன்னாடி ஒரு மகானா ஆகணும். அண்ட் என் உயிரையும் காப்பாத்திக்கணும். அந்த பல்வேந்தருக்கு சரியான பாடத்தை புகுட்டணும்.
இதெல்லாம் செய்யறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்னோட இடுப்பு உடைஞ்சு போயிடும். ஐ நோ, எனக்கும் ரொம்ப வலிக்குது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்துருக்கிறது? நம்ம ஒண்ணு பண்ணலாம். நம்ம இப்ப எழுந்து வெளியே போயிடலாம். ஆமா ப்ளீஸ், இப்படியே உட்கார்ந்திருந்தா என்னால எழுந்து கூட நடக்க முடியாது. ஆமா போலாம் வாங்க. ஓகே கம். இப்ப நீலம் ஆண்டிக்கு நான் மகானா தெரியணும். இத பண்ணிட்டா என்னோட வேலை முடிஞ்சது. லக்ஷ்மிக்கு பதிலா என்ன செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவ செத்து மடியட்டும். மலிஷ்கா? ஏய், இவ மலிஷ்கா தானே? ஆமா, அது மலிஷ்கா தான். ஆனா அவ எதுக்காக அங்க ஓடுறா? எதுவுமே புரியலையே. இவ யார்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறா. யாரோ இவள ஃபாலோ பண்றாங்க. இல்ல வெளியே போக ஏதாவது வழி கிடைச்சிருக்கும். அதான் போறாளே என்னமோ. அங்க பாருங்க, அவங்களும் தான் ஓடுறாங்க. என்னவோ ஆயிருக்கு, அதனாலதான் ஓடுறாங்க. ஐ அம் ஷூர். நான் நிச்சயமா சொல்றேன், இவங்களுக்கு வெளியே போக வழி தெரிஞ்சிருக்கு. அதான் போயிட்டு இருக்காங்க. ஐ அம் டெல்லிங் யூ. மலிஷ்காவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா அக்கா நில்ல. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. நாம இந்த முடிவை எடுத்திருக்கோம்ல, இது கரெக்டான முடிவாக்கா? ஷாலு, நம்ம கரெக்டா தான் பண்றோம். ஆனா நீ எதுக்காக ஏன் கூட வர? இங்க இருந்து போன்னு சொல்றேன். திரும்பவும் கேட்காத. எங்க நீ இருப்பியோ அங்கதான் இருப்பேன். ஏண்டி? நான் பைத்தியம், அப்படிதான். வாக்கா. அத்த, நாமளே இவங்கள ஃபாலோ பண்ணி போயிடலாம். அத்த ப்ளீஸ் அத்த. ஆர் யூ மேட்? இவங்க எங்க ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க, யார் பின்னாடி ஓடுறாங்கன்னு தெரியல. நம்மளால அசீவ் பண்ண முடியாது. சோனியா இஸ் ரைட். இவங்க ஓடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்ல. ஐ திங்க் நாமளும் இவங்க பின்னாடி போகணும். பெர்ஃபெக்ட். அத்த ப்ளீஸ் அத்த, நம்ம இவங்கள ஃபாலோ பண்ணி போலாம். அத்த வாங்க. ஆயுஷ், ஐ எம் வெரி ஷியோர். இப்ப இவங்க பின்னாடி போய் தான் ஆகணும். இதுக்கு மேல என்ன நடக்குதோ பாத்துடலாம். ஆயுஷ், உன் பிளான சொல்லு. நாம தப்பிச்சு போறோமா இல்ல நம்ம சாகறதுக்கு போறோமா? எனக்கே தெரியாது. இவ்வளவு பயம் இருந்தா நீங்க ஏன் எங்க பின்னாடியே ரன் பண்ணீங்க? அது அலோனா சாகறதுக்கு ஃபியரா இருந்தது. அதனாலதான். அதான் சாக போறீங்கல்ல, அப்புறம் ஏன் ஃபியர்? இல்ல, நான் சொல்ல வந்தது அதான் இவ்வளவு தூரம் வந்தாச்சுல, இன்னும் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா தானே நமக்கு தெரியும். நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா செத்துருவோம். அதுக்கு பதிலா நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதாவது நம்ம நடந்துகிட்டே இருக்கலாம். எங்க கூட வாங்க. வாங்க. சத்தியமா சொல்றேன், என்ன சாகடிச்சிருவாங்க. அதனால இவங்க பின்னாடி தான் ஓடணும். பல்ராம், எதுக்காக நம்ம இங்க வந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக்கலாம். எல்லாருக்கும் புரிய வச்சிட்டியா? எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் சொல்லியாச்சு. வெளியில அலர்ட்டா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. உள்ள நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். ஆல்வேஸ் ரெடி. வெரி குட். ஆனா பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வரேன். நம்ம முதல் டார்கெட் ஜட்ஜா இருந்தது. இப்போ ரிஷியும் அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து வந்துட்டாங்க. இவங்க ரொம்ப பணக்காரங்க. இவங்களை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். இந்த கவர்மெண்ட்டும் இந்த போலீஸ்காரங்களும் இந்த ஜட்ஜையா அந்த பணக்கார குடும்பத்தை காப்பாற்ற என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால பிளானிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரேன். இப்போ என்னதான் செய்யணும் சொல்றேன், என் கூட வா. எல்லாரும் வாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் சான்ஸ். இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். உனக்கு என்ன பைத்தியமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னை அவங்க கொன்னுடுவாங்க. உங்களை பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. அதான் நான் உள்ள வந்தேன். சரி, இதை எடு. எனக்கு தெரியும், மத்தவங்கள விட நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ என்னோட சாய்ஸ். அதான் வந்த. என் ஃபேமிலி மேல உனக்கு தான் அக்கறை இருக்கு. நீலம், இப்ப அவளை கொஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரமா இது. இங்க இருந்து போறத பாருங்க. போங்க. போங்க போங்க போங்க, சீக்கிரம். டாட் வாங்க. பாட்டி, எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிப்பீங்க? வாங்க, வந்து கார்ல உட்காருங்க. நின்னுகிட்டே இருந்தா உங்களுக்கு டயர்ட் ஆயிடும். வாங்க பாட்டி. வேண்டாம்மா, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க உள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கும் போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. லட்சுமியும் அவ தங்கச்சிங்களும் சித்தியும் உள்ளதானே இருக்காங்க. ஆனா நேகா மட்டும் எங்க? ஆனா அவ மட்டும் வீட்டுல டென்ஷனோட வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. இப்ப இங்க நடந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரிஞ்சிருக்காதோ? மாம், இப்ப என்ன ஆகும்? அவங்க இங்கிலீஷ் கேட்டு அந்த டெரரிஸ்ட்
ஐ மீன் வாய் மூடிக்கிட்டு இருக்க முடியாது. தீவிரவாதிக்கு கோவம் வந்தா அந்த இடத்துல ஓ காட், இப்போ நான் என்ன செய்யட்டும்? அவங்க இல்லாம நான் எங்க போவேன்? எனக்கு சமைக்க கூட தெரியாது. அதோட மேக்கப் பொருட்களை எங்க வச்சிருக்கேன்னு கூட தெரியாது. அப்புறம் இந்த வேலைக்காரிங்க பானியா ஷாலு அவங்களும் கோட்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி எல்லா மீடியாலயும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவளுக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்திருக்கும். ஆமா, நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. சரி, நீ ஒரு வேலை செய்யறியா? இப்பவே நீ அவளுக்கு ஃபோன் பண்ணு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். சரிங்க பாட்டி. அவ பாவம் தன்னந்தனியா வீட்டுல தவிச்சுக்கிட்டு இருப்பா. கடவுளே, என் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆங்க தீவிரவாதிங்க சுடுவாங்க. எங்க அனு, யார் இது? இங்க எப்படி குண்டு பாஞ்சது? தேவிகா, தேவிகா நீயா? நீ தப்பிச்சு வந்துட்டியா? எல்லாரும் தப்பிச்சிட்டாங்களா? என் மாம் எங்க? என்னாச்சு? ஏன் சைலண்டா இருக்க? சரியான கழுதை. என்னது கழுதையா? கழுதை இல்லம்மா, பாட்டி பேசுறேன், ரிஷியோட பாட்டி. சாரி பாட்டி, அது நான் டென்ஷன்ல இருந்தேனா, அதான் ஏதோ அப்படி. ஆமாமா, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். டென்ஷன் வரத்தானே செய்யும், நடக்கிற விஷயம் அப்படி இருக்கே. ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அது வந்து உன்னோட அம்மா இருக்காங்கல்ல. அப்படின்னா என்னோட மாம். ஐயோ, அடச்சே, வாயை மூடுறியா? சொல்றதுக்கு முன்னாடியே அழ ஆரம்பிக்கிற. நான் சொல்றதான் கொஞ்சம் முழுசா கேள. பனைமரம் மாதிரி வளர்ந்திருக்க கொஞ்சம் கூட மூளையே இல்லையா உனக்கு? ஓ அம்மா நல்லா தான் இருப்பா, அவளுக்கு எந்த கெடுதலும் வராது. நீ எங்க இருக்கியோ அங்கேயே கடவுளை வேண்டிக்க. கடவுள் மேல நம்பிக்கை வை, எதுவும் ஆகாது. சரி, சாரி. அதாவது தேங்க்யூ, ஐ மீன் தேங்க் காட். சரி சரி, போன வை. ரொம்ப விசித்திரமான பொண்ணா இருக்காளே. சொல்ல போனா பானி ஷாலு கூட தானே இவ ஒன்னா இருக்கறா. அப்ப கூட இவளுக்கு அந்த அறிவு இல்லையே. ஏய் இல்ல, ஏய் போடா போடா போ, போன்னு சொல்றேன்ல, போடா. உன் மனசுல நீ என்ன தாண்டா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய முடுன்னு சொன்னாலும் அதையும் பண்ண மாட்டேன்ற. இப்ப என்னடா நான் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, இந்த பொண்ணு யாரு? உங்களை காப்பாத்த வந்தவ இவ தானே? ஏய், உன் லவ் ஸ்டோரியில அப்படி எத்தனை பேரா இருக்காங்க? ஒன்னு லட்சுமி, இன்னொன்னு இவ. ஒன்னு மனைவி, இன்னொன்னு துணைவியா? நான் கடைக்கு பேசு. என்னோட மகனை நான் அந்த மாதிரி வளர்க்கல. அவளை விடு. ரிஷி, வலிக்குது. ரிஷி, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? அவளை விடுன்னு சொல்றல. தான் கேக்குதா? லேடி ஜேம்ஸ் பாண்ட் நினைச்சிட்டு இருக்கியா? ஏற்கனவே இவனே பெரிய தலைவலியா இருக்கான், இதுல நீ வேற வந்துட்டியா? உன் கண்ணு முன்னாடியே நான் இவங்கள கொல்ல போறேன்டா. ரிஷி, அவளை விட்டு. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா உனக்கு? அவளை விட்டுன்னு சொன்ன. பாய், இவனை சுட்டுறானே. ஒண்ணு கண்ணை பிடிக்கிறான், இல்லனா நம்ம கைய பிடிக்கிறான். இவன் கைய வெட்டி வீசிடவா. உனக்கு சாப்பிட என்னன்னு காட்டதாண்டா போறேன். முதல்ல ரிஷியை தான் கொல்லணும். லக்ஷ்மி, அண்ணி, லக்ஷ்மி, நீ போ ரிஷி. ரிஷி, ரிஷி, நல்லா இருக்கல? லக்ஷ்மி, உனக்கு ரத்தம் வருது. ரிஷி, நீ சொன்னதான் கரெக்ட். லக்ஷ்மியை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை இவ லவ் பண்ணல, அதனால தான் இங்க வரலன்னு நினைச்சேன்.
ஆனா இவ உனக்காக உயிரை கொடுக்க கூட தயங்கல. நீயே பார்த்தல, நீ கொடுத்து வச்சவ இவ உன் மனைவியை அமைஞ்சதுக்கு. கண்டவ பின்னாடி எல்லாம் நீ அலையாத. நீலமாண்டியை காப்பாத்த நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தேன்ல. ஆனா லக்ஷ்மி ரிஷியை காப்பாத்தி ஹீரோயின் ஆயிட்டா. லைக் ஆல்வேஸ் ஐ விஷ் இந்த கன் என் கைக்கு வரணும். இவளை இங்கேயே நான் கொன்னுடுவேன். லக்ஷ்மி, என்ன இது? எவ்வளவு ரத்தம் வருதுன்னு பாரு. நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? உன்னால எப்படிதான் இப்படிலாம் சொல்ல முடியுதுன்னு தெரியல. இந்த புல்லட் உடம்புல வேற எங்கேயாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த புல்லட் உனக்கு பட்டிருந்தா? கொஞ்சம் வாய மூடு லக்ஷ்மி. உன்னை பத்தியும் எப்பயாவது நீ யோசி. எப்பவும் என்ன பத்தி மட்டுமே யோசிக்காது. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என் நிலைமை என்ன இருக்கும்? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? இதுதான் உன்னோட பிரச்சனையே. நீ உன்னோட தப்பை என்னைக்குமே ஒத்துக்க மாட்டல. ஆனா நான் என்ன தப்பு பண்ண? தப்பா? எவ்வளவு பிளட் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன? உன்னை காப்பாத்துறதுக்காக நான் முன்னாடி வந்து நின்னுட்டேன். அதான் பிளட். லக்ஷ்மி, எப்பயாவது உன்னோட உயிரையும் காப்பாத்திக்க முயற்சி பண்ணு. அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீ உன்னை பத்தி யோசிக்கணும் லக்ஷ்மி. இவ உயிரை காப்பாத்ததா நீ இருக்கல்ல, அப்புறம் என்ன ஆதாரத்தை நீ கொடுப்ப? இதுக்கு மேல இங்க ஒரு வார்த்தை பேசுனீங்க, இந்த லக்ஷ்மியை உன் கண்ணு முன்னாடி நான் சுற்றுவேன். நீ லக்ஷ்மியை கொல்லுவியா? உன்னை நான் இங்கேயே கொன்னுடுவேன்டா. அடடா பிரமாதம் மை பிரதர். இங்க என்ன எல்லாமே மாறி போயிருக்கு. சரி அவனை அடிங்க. நீ எங்கடா போற? இரு. ஓ வாவ். என்ன நீ இப்படி அறையிற? ஐயோமா, உனக்கு பட்டுருச்சா? ஐயோ சாரி. என்ன அறையிற? இது கையா இல்ல ஹேமரா? அடிச்ச அடியில நான் 4 ரவுண்ட் சுத்தி இருக்கேன். மயக்கம் வருது. வராதா பின்ன? நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆச்சே. உன்ன மாதிரி நோஞ்சானா என்ன? நீங்க ஜங்க் ஃபுட் தான் சாப்பிடுவ. நான் கிராமத்துக்காரி, அங்க நல்லா சாப்பிட்டிருக்கேன். ஒரு தடவை ஒருத்தனை அடிச்சா அவனால எழுந்துக்கவே முடியாது. அது அவன் எந்திரிக்கிறான். எழுந்துட்டியோ? இனிமே அவன் எழுந்துக்க மாட்டான். ஆயுஷ், ஹாய். வாவ், எப்படி? போதும் ரொம்ப தொல்லாத. அவன அடி. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு எதுவும் ஆகல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ண? நீ எதுக்கு அவன அடிக்கிற? வேற என்ன பண்ண? எம்மா ஜான்சி ராணி, நீ இப்போ டிஃபெண்ட் பண்ணணும், அட்டாக் பண்ண கூடாது. நான் என்ன பண்ண? டிஃபெண்ட் இப்படி தான் டிஃபெண்ட் பண்ணுவியா? இது அட்டாக் பண்றது. நான் வந்து அட்டாக் பண்ண, அதாவது உன்னை டிஃபெண்ட் பண்ண. அதுக்குன்னு ரொம்ப ஓவரா பேசாத. பெரிய புத்திசாலி நினைப்பா. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. இப்போ நான் சொல்றது கேளு. இதுக்கப்புறம் நீ டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ணணும். நான் அட்டாக் பண்றேன். என்னால பண்ண முடியுமே. நான் அட்டாக் பண்றேன். ஆயுஷ் நில்லு. சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு வேலை பண்ணு. நீ எல்லாரையும் முதல்ல எங்க வெளியே கூட்டு போயிடு. எங்க கூட்டிட்டு போறது? எல்லா இடமும் பிளாக் ஆயிருக்கு. எல்லா இடமும் இல்ல. அங்க பின்னாடி கோட்டோட சுவர் உடைஞ்சிருக்கு. நீ சில பேரை அங்க கூட்டு போ, நான் சில பேரை அங்க கூட்டு வரேன். சீக்கிரம் கிளம்பு. டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பு. லக்ஷ்மி வா. வாங்க. வாங்க. ஏய், வெளியே வா, சுற்றுவேன். வா. எல்லாரும் அப்படியே பின்னாடி போய் நில்லுங்க. போங்க. பேக் சைடு போங்க. பின்னாடி போங்கங்கறல்ல. போங்க. சீக்கிரம். ஏய், ஒளிஞ்சு நின்னு பாக்குறீங்களா? சுற்றுவேன். மரியாதையா பின்னாடி வாங்க. போய் அங்க நில்லுங்க. போங்க. ஏய். மாமா. கம் ஆன்.
அது எல்லாரும் கமான் கமான். ஜாக்கிரதா ஆயுஷ். என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போற? அது நான் இவங்க எல்லாரையும் இன்னொரு ரூம்ல அடைச்சு வைக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன்? என்ன ஏன்? லூசா நீ, மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. யாரு? என்னது? லூசு, மூஞ்சிய மூடின உடனே மூளை வேலை செய்ய மாட்டேங்குதா உனக்கு? இது என் தலைவரோட ஆர்டர். என் தலைவர் ரிஷி ப்ரோ. ரிஸ்கி ப்ரோ நம்பர் 1 அவர்தான் பிரதர். அவர்தான் சொல்லிருக்காரு. வழிவிட போறியா இல்லையா? இல்லனா ரிஸ்கி ப்ரோ முதல்ல சுற்ற சொன்னாரு. ஒன்ன அப்புறம் என்ன? வழிவிடு. சரி நீயே கூட்டிட்டு போ. போ. எப்படியா நடிப்பு மாமா? ரொம்ப சாமர்த்தியம். மூஞ்ச போடுற. ஆமா வாங்க என் கூட வாங்க. அத்தை, சோனியா